மூன்று முடிச்சு. அத்தியாயம் 18. ஏதாவது முக்கியமான விஷயமா அண்ணா என்று சாந்தி கேட்கவும், ஆமாம்மா சாந்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் போட்டேன். வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று பைரவர் கேட்கவும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணா, சொல்லுங்க என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும், நம்ம பெரிய பொண்ணு பெரிய மனுஷியாகிட்டா என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அப்படியே அவரின் காதில் கேட்டது ஜோசியரின் வார்த்தை, மலரப் போகுதம்மா, 2 நாளில் உங்களை தேடி அந்த பொண்ணே வருவா என்று கூறிய அனைத்து வார்த்தைகளும் நினைவுக்கு வர அப்படியே தரையில் பொத்தென்று கீழே விழுந்தார். அங்கு அமர்ந்து இருந்த சுப்பிரமணி என்று அனைவருமே வேகமாக எழுந்து வந்து என்னாச்சு என்று அவரை தாங்கி பிடித்து கொள்ள, இங்கு கண்களில் கண்ணீர் வழிய அமர்ந்து இருந்தார் சாந்தி. என்ன ஆச்சுமா, ஏதாவது பிரச்சனையா என்று சுப்பிரமணியும் கௌதமும் அவரை பிடித்து கொண்டு கேட்க, அதை கேட்டதுமே இல்லை என்று தலை அசைத்த அவர் அந்த போனை காதில் எடுத்து வைத்து, அண்ணா நீ சொன்னது உண்மையா என்று கேட்கவும், ஆமாம்மா, இப்பதான் தெரிய வந்துச்சு, தண்ணி ஊத்தியாச்சு, ஆனா குச்சி கட்டுறதுக்கு மாமா மகன் இல்ல அத்தை மகன் இருக்கணும்ல, இங்க ராகுல் சின்ன பையனா இருக்கான், அது நம்ம கௌதமை விட்டு கட்ட முடியுமா இல்லைனா கேசவனே கட்டட்டுமா, ஆனா கௌதம் இருக்கும்போது கேசவன் கட்டக்கூடாது இல்லையா, அதான் என்று அவர் தயக்கத்தோடு கேட்கவும், அதை கேட்டதுமே வருவான் அண்ணா, கண்டிப்பா வருவான் என்று சாந்தி சொல்லவும், அதை கேட்டதுமே சரிம்மா கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் என்று அவர் சொல்லவும், வந்துருவான் அண்ணா என்று கூறிய அவர் அழைப்பை துண்டித்தார். என்னாச்சு என்று லட்சுமி பாட்டி கேட்கவும், தன் நெஞ்சில் கையை வைத்த அவர் கண்களில் கண்ணீரும் உதட்டில் புன்னகையுமாக அனைவரையும் பார்த்தார். என்ன ஆச்சு என்று சுப்பிரமணி கேட்கவும், என் அண்ணன் மக பெரிய பொண்ணாகிட்டா என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அங்கு இருந்த அனைவருக்கும் அத்தனை அதிர்ச்சி. கௌதம் என்னமா சொல்றீங்க, ஒன்னும் புரியல என்று அவன் கேட்கவும், அஸ்வினி பெரிய பொண்ணாகிட்டாளாம் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே என்ன என்று அவன் மௌனமாக அவரை பார்த்து ஓ என்று தலை அசைத்து எழுந்து கொண்ட கௌதம் அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து இருந்தான். அந்த வார்த்தையை கேட்டதுமே சுப்பிரமணிக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. ஜோசியர் சொல்வது உண்மையா என்று தோன்றியது. பின்னே ஒரு பெண் பூ அடைவது என்பது அது அவளுடைய உடல் சார்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது 2 நாட்களுக்குள் முன்னே 2 நாட்களில் அந்த பெண் பெரிய பெண்ணாகி விடுவாள் என்பதை அவர் முன்பே சொல்லி இருக்கிறார் என்றால், அப்பொழுது அவருக்கு என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் ஒரு மாதிரியாக இருந்தது. ஒருவேளை இவர் பேச்சை கேட்காமல் விட்டால் தன் மகன் என்று நினைக்கும் பொழுது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது அவருக்கு. லட்சுமி பாட்டிற்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த வீட்டின் மகள், அந்த வீட்டின் மூத்த மருமகளா என்று நினைக்கும் பொழுதே சிறு கசப்பாகவும் இருந்தது. ஆனாலும் தன் பேரனின் உயிருக்கு முன்பாக வேறு எதுவுமே இல்லை என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட அவர் ஜோசியரை பார்க்கணும் என்று அனைவரிடமும் சொல்ல அனைவரும் சரி என்று தலையசைத்தனர். மல்லிகாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன் மகள் பிறந்த நிமிடம் அவளை தன் அண்ணனின் மகனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும், அதுவும் கௌதமிற்கு என்று அவர் பட்ட ஆசை அனைத்துமே இப்பொழுது சீட்டுக்கட்டில் சரிவது போல் அனைத்தும் சரிந்துவிட்டது. அது அவரின் மனதிற்குள் ஒரு சிறு நெருடலை கொடுத்து இருந்தது. ஆனாலும் அவராலும் எதுவும் பேச முடியவில்லை. இப்பொழுது கௌதமின் உயிர் தானே முக்கியம். அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக ஜோசியரின் வீட்டை நோக்கி பயணத்தை தொடர்ந்து இருந்தனர். அந்த வீட்டின் முன்பு வாகனத்தை நிறுத்தியதுமே அங்கு வந்த சேவகன் உள்ளவாங்க என்று அழைக்கவும் அனைவரும் உள்ளே நுழைந்தனர். அங்கு சில நிமிடத்திற்குள் புன்னகையோடு பார்த்த அவர், பூ மலர்ந்துருச்சு போல என்று கேட்கவும், ஆமா சாமி என்று பாட்டி சொல்லவும், ரொம்ப சந்தோஷம் என்று சுவாமி சொல்லவும், ஆனா சாமி நீங்க ரத்த சொந்தம், அவனுக்காக எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே சாமி, அப்போ அது அந்த பொண்ணு ரத்த சொந்தம் தான், அதாவது அவனுக்கு தாய் மாமா பொண்ணு என்று கணேஷ் மெல்லிய குரலில் கேட்கவும், நான் ரத்த சொந்தம் என்று சொன்னது உங்களோட பிறப்ப சொன்னேன். அதாவது நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ரத்த சொந்தம், அந்த பொண்ணுமே அப்படிதான். ஆனா அந்த பொண்ணு உங்க பேரனுக்காக எதுவும் பண்ண முடியாது. அவருக்காக அத்தனையும் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அந்த ஒருத்தர் அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க இரத்த சொந்தத்தில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவன் கழுத்துல கட்டக்கூடிய அந்த மஞ்ச கயிறு மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லவும், ஹோ என்று தலையை அசைத்து கொண்டார் கணேஷ். அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு பெரிய பொண்ணாயிருந்தா என்று கேட்கவும், அது தெரியல சாமி என்று சொல்லவும், கேட்டு சொல்லுங்க
என்று அவர் சொல்ல, அதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் சாமி, நான் என்னோட அண்ணனுக்கு கால் பண்ணி பார்க்கிறேன் என்று சாந்தி உடனடியாக சுப்பிரமணியனிடமிருந்து போனை வாங்கி அதில் இருந்து பைரவர் எண்ணிற்கு அழைத்தாள். பைரவர் அழைப்பை ஏற்றதும், அண்ணா மதினி இருந்தா போனை கொடு என்று சொல்லவும், ஏமா ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டு போனை மங்களம் கையில் கொடுக்கவும், மங்களத்திடம் விஷயத்தை கேட்கவும் அவர் சொல்ல, மதினி நான் உங்ககிட்ட அப்புறமா போன் பேசுறேன் என்று அழைப்பை துண்டித்து இருந்தாள். மங்களம் கூறியதை ஜோசியரிடம் சொல்லவும், அந்த நேரத்தை குறித்த அவர், வாய்ப்பே இல்லை, அந்த மொட்டு காலையிலேயே மலர்ந்து இருக்கணும், அவங்க கண்டுபிடிச்சது வேணும்னா அந்த நேரம் இருந்திருக்கலாம் என்று கூறிய அவர் தன் கண்களை மூடி சில நிமிடத்திற்குள் அனைத்தையும் குறித்தார். படபடவென்று ஒரு ஜாதகத்தை எழுதினார். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இன்னையில இருந்து சரியா 12வது நாள் அந்த பொண்ணுக்கு தீட்டு கழிக்கணும். 13வது நாள் காலையில அந்த பொண்ணோடைய கழுத்துல தாலி கட்டி இருக்கணும். அக்னியை சுத்தி 3 முறை வலம் வந்து இருக்கணும். அந்த முப்பெரும் தேவர்கள் சாட்சியாகவும் அக்னி சாட்சியாகவும் அந்த பொண்ணோடைய கழுத்துல கட்ட போற அந்த மாங்கல்யம்தான் உங்க பேரனோட உயிரை காப்பாற்ற போகுது என்று ஜோசியர் சொல்லவும், சாமி அது அடுத்து எந்த பிரச்சனையும் வராதுதானே என்று பாட்டி கேட்கவும், தாலிய கட்டிட்டு வாங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் என்று சொல்லவும், சாமி கல்யாணம் என்று பாட்டி நிறுத்தவும், நான் வரேன் என்று கூறவும் அவர்கள் அங்கு இருந்து கிளம்பி இருந்தனர். அவர்கள் வீட்டிற்கு வந்து சேரும் பொழுது மாலை நேரத்தை தொட்டு இருந்தது. என்னாச்சுமா, எல்லாரும் எங்க போயிட்டு வந்தீங்க என்று கௌதம் கேட்கவும், இங்குதான் கோவிலுக்கு என்று சாந்தி சொல்லவும், அப்படியா என்று தலை அசைத்து கொண்ட கௌதம் அங்கு இருந்த புத்தகத்தை எடுத்து தன் மடியில் வைத்து அமைதியாக அதனை பிரித்து படித்து கொண்டு இருந்தான். அவன் மீது பார்வையை பதித்த அவர்கள் அதன் பிறகு எதுவும் பேசாமல் மௌனமாக அவர்களின் வேலையில் இருந்தனர். ஊருக்கு செல்வதற்கான வேலையில் இருந்தார் சாந்தி. உடனடியாக கடைக்கு சென்று ஒரு அழகான பட்டு புடவையை வாங்கி அத்தோடு சில ஆபரணங்களையும் வாங்கி கொண்டார். சாந்தி அனைத்தையும் எடுத்து வைக்க வீட்டில் அனைவருமே அங்கு அவளை பார்க்கும் அந்த நிமிடத்திற்காக காத்து கொண்டிருந்தனர். அஸ்வினி அவளை பார்ப்பதற்காக அனைவரும் பரபரப்பாக கிளம்பி கொண்டு இருந்தனர். ஈரமான தலைமுடியை பின்னலிட்டு அதில் குண்டு மல்லிகை நிறைந்து இருந்தது. அவளது தலையில் வைத்து இருந்தனர். அவளுக்கு சிறு வயதிலேயே நீளமான முடி, இப்பொழுது அதுவோ இடையை தாண்டி வளர்ந்து இருக்க அதனை பின்னலிட்டு அழகாக அந்த பூவை சூடி இருக்க அவளுக்கு மேலும் அழகை கொடுத்து இருந்தது. 2 புருவங்களுக்கும் நடுவில் பெரிய பொட்டு ஒன்று வைக்கவும் அதை பார்த்த அவள், அம்மா குட்டியா வச்சா போதாதா என்று கேட்கவும், எங்களுக்கு தெரியும், நாங்க வைக்கிற மாதிரி தான் நீ வச்சுக்கணும், இப்போ இப்படிதான் வைக்கணும் என்று அழுத்தமாக மங்களம் சொல்ல, அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் மௌனமாகிவிட்டாள். சரி நீ இங்கேயே இரு, சரியா, வெளியில எங்கேயும் போகக்கூடாது, பாத்ரூம் போகணும் அப்படின்னா அம்மாவை கூப்பிடணும் என்று அழுத்தமாக சொல்லவும், சரி என்று அவள் தலையசைக்க அவர் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தார். அவர் வெளியில் வரவும் அங்கு யாழினி வரவும் சரியாக இருந்தது. அம்மா என்று அவள் அழைத்தபடி நெருங்கி வரவும், என்னடி என்று மங்களம் கேட்க, அம்மா என்று அவள் அழைக்கவும், அக்கா ரூமுக்கு உள்ள இருக்கா, அவ கூட போய் உட்காரு என்று மங்களம் சொல்லவும், சரி என்று தலையசைத்து அறையில் உள்ளே நுழைய அங்கு அழகாக பட்டு பாவாடை அணிந்து தலை நிறைய பூ வைத்து அமர்ந்து இருந்த அக்காவை பார்த்ததும், அக்கா நீ ரொம்ப அழகா இருக்க என்று யாழினி சொல்லவும், அதை கேட்டதுமே நிமிர்ந்து பார்த்த அவள் மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள். என்ன ஆச்சுக்கா என்று கேட்கவும், இல்ல பூ எனக்கு நிறைய இருக்குது, தலை ரொம்ப வலிக்குது என்று மெல்லிய குரலில் அஸ்வினி சொல்லவும், அப்போ அம்மா கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல என்று யாழினி கேட்கவும், அம்மா கிட்ட சொன்னேன், ஆனா அம்மா கேட்கவே இல்லை என்று அவள் சோகமான குரலில் சொல்ல அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அம்மா என்ன பண்றாங்க என்று அஸ்வினி கேட்கவும், அம்மா வெளியில போனாங்க, அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் என்று யாழினி வெளியே எட்டி பார்த்து சொல்லவும், ஓ அப்படியா என்று தலை அசைத்து சுவற்றில் சாய்ந்து கொண்டாள். அக்கா நீ இனிமேல் விளையாட வரமாட்டியா, அந்த பக்கத்து தெருவில் இருந்தாங்களே காயத்ரி அக்கா, அந்த மாதிரி நீயும் பெரிய பொண்ணாகிட்டியா என்று மெல்லிய குரலில் யாழினி கேட்கவும் அவளால் பேச முடியவில்லை. அவள் மௌனமாக அமர்ந்து இருக்க, அக்கா என்று அவள் கையை பிடித்து ஆட்டவும், ஆமாண்டி போதுமா என்று சலித்தபடி அஸ்வினி சொல்லவும், அதை கேட்டதுமே, ஓ அப்படியா, இனிமே விளையாட வரமாட்டியா, இந்த காயத்ரி அக்கா விளையாண்டாங்களே அதே மாதிரி நம்மளும் விளையாடலாமா என்று யாழினி கேட்கவும், அதை கேட்டதுமே எதை சொல்லுற என்று புரியாமல் அஸ்வினி கேட்க, அதுதான் அக்கா, அந்த
புளியங்கொட்டை வச்சு விளையாண்டோமே இல்ல, அது பெயர் என்னது என்று யாழினி கேட்கவும், பல்லாங்குழி என்று சொல்லவும், ஆம் அது நம்ம விளையாடலாமா என்று கேட்கவும், ஆமா என்று தலையசைத்து அமைதியாக இருந்தாள். வெளியில் வந்த மங்களம், என்ன ஆச்சுங்க, அது மதினி வீட்டுல இருந்து ஆள் வராங்களா இல்ல அண்ணனையே செய்ய சொல்லி விடலாமா என்று மெல்லிய குரலில் கேட்கவும், வராங்க என்று பைரவர் சொல்லவும் அத்தனை நிம்மதியாக இருந்தது மங்களத்திற்கு. அடுத்து என்ன பண்ணலாம் என்று அவர்கள் வேலையில் இறங்கிவிட, இங்கு ஒரு பக்கம் கௌதமிற்காக அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு பக்கம் இவர்கள் யோசனையுடன் அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர். கௌதமிற்கும் அஸ்வினிக்கும் திருமணம் நடக்குமோ? பொறுத்து இருந்து பார்க்கலாம். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைய எபிசோடுக்கான கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.